எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேபிள் ரோஸில் வந்துட்டு நிறைய பூக்கள் பூக்கணும்னா என்ன நம்ம பண்ணணும் அப்படின்ற டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேபிள் ரோஸ் வச்சுருக்கவங்க வீட்டில எல்லாம் வந்துட்டு ஒரு சில டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க. தரையில் வச்சுருந்தோன்னா பார்த்துக்கோங்க, நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிட்டு தொழு உரம் கொடுத்துட்டு வந்தாலே போதுங்க. அதிலே சூப்பர் க்ரோத் வரும். தரையில் வைக்கும்போது எந்த ஒரு நோய் தாக்குதலுமே ஏற்படாதுங்க. ஆனால் நம்ம தொட்டியில் வச்சுருக்க இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மாவு பூச்சின்னு ஒரு பூச்சி வருங்க. ஒரு தொட்டியில் வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. அதை மட்டுமே நம்ம கவனிச்சுக்கணும். இந்த மாவு பூச்சி வரும்போது எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த பிளான்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணுறதா நம்ம பார்க்கணும். பாருங்கள், பிங்க் கலர் இருக்குது, பின்ன பிங்க் கூட மிக்ஸ் ஆகி ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு கலர்ஸ் இருக்குது, ஒரு இதழ் பிங்க்கு அந்த மாதிரி இருக்குது, பின்ன வந்துட்டு எல்லோ, ஒயிட் அண்ட் பிங்க் ரெண்டு மிக்ஸ் ஆனதில் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ இன்னும் பல பல கலர்களில் வந்துட்டு டேபிள் ரோஸ் வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாங்கி நம்ம வைக்கும்போது நல்லா வளரும். இந்த மாவு பூச்சின்ற ஒரு தொல்லைனால டேபிள் ரோஸ் வந்துட்டு சரியாமல் வளராமலே போயிடும். அதனாலே பாதி பேர் வெறுப்பாகி போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நல்ல வெயில் படுற இடத்துல இந்த மாதிரி நல்ல வெயில் படுற மாதிரி நம்ம செடிகளை வச்சுக்கிறணும். வெயில் நல்லா படுறதுனால தான் இந்த பூக்கள் வந்துட்டு இவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க. வெயில் இல்லாத பகுதியில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பூக்கள் வந்துட்டு அதிகமாக கொடுக்காது. எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? வெயில் அதிகமாக வச்சுருக்கனால தான் இந்த பூக்கள் வந்துட்டு அதிகமாகவே பூக்கும். ரெண்டாவது டிப்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்த செடிக்கு தண்ணி வந்துட்டு பார்த்து விடணும். தண்ணிகள் வந்துட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். மண் வந்துட்டு வறண்டுச்சு அப்படின்னா மொட்டுகள் வைக்கிறது கம்மியாயிடுங்க. பூக்களும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு பூக்காது, ரொம்ப கம்மியாக தான் பூக்கும். அதனால் 2 நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம மண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி விட்டுருங்க. நிறைய பேருக்கு டேபிள் ரோஸுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான மண் கலவைகள் கொடுக்கணும் அப்படின்றது தெரியாமலே இருக்குது. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு 9க்கு 9 உள்ள ஒரு பாட் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டை எடுத்துகிட்டு நம்ம அடியில் வந்துட்டு ஒரு காவாசிக்கு தேங்காய் நாரை வச்சு ஃபுல்லுமே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. தேங்காயிலேருந்து எடுப்போம் இல்லையா நார், அந்த நாரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலே வந்துட்டு மண், தொழு உரம் இந்த ரெண்டையுமே கோலாக எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம செடிக்கு வைக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கொக்கோ பீட் கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது நம்ம 3 டேஸ்க்கு 1 டைம் வந்துட்டு தண்ணி ஊற்றினாலே போதுமானது. ஏன்னா கொக்கோ பீட்டில் வந்துட்டு ஈரப்பதம் அதிகமாகவே இருக்கும். நம்ம செக் பண்ணிவிட்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டாலே நல்லா இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த தொட்டியில் இருக்க எல்லாமே நான் அந்த மாதிரி மண் மிக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த மிக்ஸில் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் பண்ணி வச்சதுனால இவ்வளோ அழகாக பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல வெயிலும் உங்களுக்கு இருக்கிறனால எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதிலேருந்து நம்ம நிறைய கட்டிங்ஸ்களை எடுத்து கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய செடிகளை உருவாக்கலாம். இப்போது நம்ம தொட்டி நிறச்சி நம்மளுக்கு பூ வேணும், அங்கங்கேயா பூ இருக்குது, நமக்கு தொட்டி நிறச்சி பூ வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரோஸ்லாம் பூ பூத்த உடனே நம்ம கட் பண்ணிடுவோம்ல. ஸோ அது மாதிரி பண்ணாமல் நம்ம இந்த செடிக்கு வந்துட்டு மந்த்லி 1 டைம், ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த செடியெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு க்ரோத் கொடுக்கும். ஃப்ளவர்ஸுமே எல்லா இடத்துலையும் பொக்கே மாதிரி வளர ஆரம்பிக்குங்க. நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம செடியெல்லாம் வந்துட்டு பாட் ஃபுல்லாக படர்ந்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து கூட வேறு வேறு தொட்டிகளில் வச்சிங்க அப்படின்னாலும் அந்த பாட்லேயுமே ஃபுல் ஆகிடுங்க. அந்த அளவுக்கு டேபிள் ரோஸை நம்ம நிறைய வளர்க்கலாம். ப்ரூனிங் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த டைமில் நிறைய துளிர்கள் வச்சு நல்லா வளர ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் நம்ம செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கணுங்க. இப்போ இந்த பூவெல்லாம் பூத்து இருக்குது பார்த்திங்களா, இந்த பூவெல்லாம் வாடின உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டேபிள் ரோஸ்லேருந்து அந்த பூக்களை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பக்கத்துலேயே நிறைய மொட்டு இருந்தது அப்படின்னா மொட்டுக்களை விட்டுட்டு அந்த பூக்களை மட்டும் நீங்கள் கிள்ளி எடுத்துடணுங்க. அதே மாதிரி இந்த பூக்கள்லாம் பூத்து முடிஞ்ச உடனே அந்த தண்டுகள்லாம் நம்ம கிள்ளி விட்டு எடுத்துட்டோம்னாலே அங்கேருந்து நிறைய துளிர்கள் வச்சு உங்களுக்கு பூக்களும் கொடுக்குங்க. இந்த டிப்ஸுமே என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோல் அண்டு பூண்டு தோல் இந்த ரெண்டுலையுமே எது வேணாலும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை தோலை ஒரு நாள் மட்டும் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றுங்க. நீங்கள் ஒரு வாரம் வெங்காயத்தோலை ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை டைல்யூட் பண்ணி தான் எடுத்துக்கிறணும். 1 டே ஊற வச்சா அப்படியே நம்ம தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் ஊற வைக்கிறேங்கன்ற போது அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நம்ம செடிகளுக்கு விடணும். ஓகேங்களா? இந்த வெங்காய தண்ணியில் மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லா சத்துக்களுமே இருக்குங்க. அதனால பூக்களும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்.
கிடைக்குங்க. நோய் தாக்குதலும் கொஞ்சம் கம்மியாகுங்க. இந்த பூக்கள் எல்லாம் குட்டி குட்டியாக பூக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பெரிய பூக்களாக வர்றதுக்காக இந்த சாம்பல் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒவ்வொரு செடிகளுக்கும் போட்டு விட்டாலே பூக்கள் நல்லா பெருசாக பூக்குங்க. மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி சாம்பலை நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பூக்கள் நிறைய அதிகமாக பெருசாக கொடுக்குங்க. சாம்பல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா செடியை சுற்றி போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றுங்க. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கனால பூக்களும் அதிகமாக பூக்கும், மாவு பூச்சிகள் தொல்லைகளும் கம்மியாகுங்க. அதனால தான் நம்ம சாம்பலை பயன்படுத்துகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா தொழு உரம். தொழு உரம் எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செடி நல்லா வளர்கிறதுக்காக தாங்க. தொழு உரம் இல்லாதவங்க மாட்டுச்சாண உரம், ஆட்டுச்சாண புழுக்கு அந்த மாதிரி உரங்களை யூஸ் பண்ணிக்கலாங்க. எர்மி கம்போஸ்ட் கூட எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. தொழு உரம் மாதத்திற்கு ஒரு முறை கொடுத்துட்டு வந்தாலே போதுங்க. இந்த மூணுலேயும் நீங்கள் எந்த உரங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கில் கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு லிங்க் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த உரங்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் இந்த மாதிரி பூக்களை பெறலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.